ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு காந்தா மூவி ரிவ்யூ பார்க்குறோம். இந்த காந்தா மூவி ரிவ்யூ வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்லைடாக சின்ன சின்ன ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சூப்பர், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு சின்ன சர்க்கிள் அப்படின்னாங்க. சரி என்னதான் சர்க்கிள் அப்படி மாதிரி இருந்துட்டு நான் படம் பார்க்கும்போது பார்த்தேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் இந்த ரிவ்யூ பார்க்கவே இல்லை. நான் சும்மா ஃப்ளாட்டாக தான் படத்துக்கு போனேன். அண்ட் சாரி சும்மா அப்படியே போகிற போல போயிட்டேன் படத்துக்கு. பட் வந்துட்டு ரிவ்யூ பார்க்கும்போது லைக் அவங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அது என்ன, இதுல என்ன, எப்படி, என்ன, ஏது அப்படி மாதிரி ஃபுல்லா பேச போறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு சக்கரவர்த்தி அப்படி மாதிரி துல்கர் சல்மான் சார் வந்து சொல்றாங்க. ஸோ துல்கர் சார் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிப்பில் ஒரு சக்கரவர்த்தியை வந்து விளங்கிட்டு இருக்காரு அந்த காலகட்டத்தில். அப்போ அப்படி விளங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு படம் அந்த லைஃப்ல வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கிற ஒரு படம் தான் வந்துட்டு காந்தா. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. அது வந்து ஃபர்ஸ்ட் சாந்தாவான மாதிரி இருக்கும், அது அப்புறம் காந்தான் மாத்திப்பாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ அந்த காந்தான் மாத்தின அந்த படத்தை வந்துட்டு இவங்க ஒரு விதமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கும் சமுத்திரகனிக்கும் ஆக மாட்டேங்குது. அட் த சேம் டைம் அந்த ஹீரோயினுக்கும் இவங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. பட் குமாரி அந்த ஹீரோயின் பேரு. ஸோ குமாரி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு சில சின்ன சின்ன நல்ல உணர்வுகள் எல்லாம் தெரிய வந்து சில விஷயங்கள் எல்லாம் அறிமுகமாகி நம்ம துல்கரை வந்துட்டு குமாரி வந்து லவ் பண்றாங்க. ஒரிஜினலே குமாரியான்னு கேட்டா இல்ல, படத்தோட நேம் எனக்கு ஒரிஜினல் தெரியாது. அப்போ துல்கரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா துல்கர் வந்துட்டு ஆல்ரெடி மேரிட், ஒரு பெரிய ஒரு பணக்காரரோட மகளை தான் இவருக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவங்களே இவர் லவ் பண்றாரு. ஸோ ஒரு கள்ளக்காதல் கூட வச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு இவங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க ரொம்ப உண்மையா தான் இருக்கிறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த குமாரி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு சுட்டு கொல்லப்படுது. அந்த பொண்ணு எப்படி சுட்டு கொல்லப்பட்டுச்சு, யார் அந்த பொண்ணை கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கறதா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வருமானு கேட்டா ஆமா. கேமரா கிட்டவே என் முகத்துக்கிட்ட கேமரா க்ளோஸ். ஆனா அது வந்துட்டு எப்படி வரும்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ராணா டகுபதி இருக்காருல்ல, ஸோ அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி வரும். அவர் வந்து இந்த கேஸை கண்டுபிடிச்சு அந்த விளக்குற சீன் இருக்குல்ல, இவங்க இப்படி, இது இப்படி, இதுல இப்படி வந்துச்சு, இவங்க இதனால கொன்னாங்க, இது இப்படி வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படி மாதிரி அவரு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாரு. ஒவ்வொருத்தரையா பிடிச்சி, ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு, ஒவ்வொருத்தரையா காமிச்சு, இது இது என்னது, இது நடந்துச்சு அப்படி மாதிரி இருந்துட்டு பெரிய சூப்பரான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு மோர் ஓவர் காமெடி இருக்காது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இவர் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா இதை பண்ணிட்டு போ அப்படி மாதிரி வந்து நிறைய காமெடியா வந்துட்டு அவர் வந்துட்டு ஃப்ளோல கவுண்டர் அடிச்சுட்டே போயிட்டே இருப்பாரு. கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும் என்று உன்னோட உறவாட வந்து அதை வந்துட்டு நீ இப்படி சொல்லு, நீ அப்படி சொல்லு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பண்றது அவனோட எமோஷன்ஸை வந்துட்டு வெளிக்கொணர வச்சு அவனை வந்துட்டு ஃபீலிங்காக உணர வச்சு அதுலேருந்து நான் வந்துட்டு அந்த லூப் போல கண்டுபிடிச்சு நான் எடுப்பேன் அந்த மாதிரி. ஸோ அந்த லூப் போல கண்டுபிடிச்சு எடுக்கிற வரைக்கும் டைம் வந்துட்டு ஐஜி வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படி மாதிரி இருந்துட்டு அவர் சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ இவர் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுவாரு. ஸோ கொலையாளி யாரு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் வந்துட்டு சே பிடிச்சிருக்கலாம் இவனை அப்படி மாதிரி நமக்கு தோணும். அப்ப யாரு கொலை பண்ண அவனுக்கு தெரியுமா அப்படின்னா வந்துட்டு சீக்கிரம் படத்தை பாருங்க. ஓகே, நடக்கிறது எல்லாம் நாடகம். ஐயா இது உங்க படம், நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு சூப்பர் ஸ்டாரோட பேர் தெரியல. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் தான். எம்ஜிஆருக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவர் வந்து ஒரு பத்திரிகை நிறுவனர் வந்து இவரை வந்து தப்பு தப்பா எழுதி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவரை வந்து இவர் தான் கொன்னாரு அப்படி மாதிரி வந்து 2 பேரை போலீஸுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாக வந்ததும் அவர் தான். இவரை மாதிரி வாழக்கூடாதுன்னு நினைச்சதும் அவரால் தான் அப்படி மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நான் யூடியூப்ல பார்த்தேன். அப்போ இதுதான் காந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட்
இதுதான் காந்தாவா இல்லை காந்தாவை டிஃப்ரெண்டாக எடுத்தாங்களா, இந்த கதையை வச்சு டிஃப்ரெண்டாக எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுலேயும் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை யார் அப்படின்னா வந்துட்டு அந்த பெரிய ஆள் வந்துட்டு ஒரு கொலை பண்ணுவாங்க. ஆனால் அது வந்துட்டு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த அவன் கிடையாது, பத்திரிகை நிருபர் கிடையாது. பட் கூடவே வந்துட்டு ஒரு லவ் ஆன ஒரு பொண்ணு. அப்போ இது வந்துட்டு அந்த கதையா இந்த கதையான்னு கேட்டால் எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். அதுலேருந்து கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றி எடுத்துருக்காங்க. பட் அந்த கதை தான் ஓகே. ஸோ அந்த பழைய கதை தான், பட் டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அதை அப்படியே எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோஸ் பார்க்கலாம். அந்த கதையை வந்துட்டு அப்படியே எடுக்கிறது தான் இந்த காந்தா அப்படின்னாங்க. பட் அப்படி கிடையாது. அதை கொஞ்சம் வச்சு அதுலேருந்து இப்போ வந்துட்டு எப்படி அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், சாதம். ஓகே. ஆனால் தொட்டுக்க ஊறுகாய் வந்துட்டு அந்த கதையோட நிஜ கதையோட சின்ன சின்ன சாயல், தொட்டுக்க ஊறுகாய், அவ்வளோதான். இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யாருதா தொட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ படம் வந்து நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு போர் அடிக்குமான்னு கேட்டால் ஆமாம், லைட்டாக போர் அடிக்கும். அது வந்து நான் போய் சொல்ல விரும்பல. ஏன்னா வந்துட்டு அது ஓகே, இது என்ன இருக்குது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இது என்னது இது அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு சும்மா அப்படியே ஐயா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு படம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு யாரு கொண்டாங்க அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் கண்டுபிடிச்சாதானே படம் முடியும். பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீ படம் நல்லா இல்லைன்னு சொன்ன அப்படின்னா அப்போ அந்த படம் எப்படி முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லைடா, ஒரு படம் மொத்தமே வந்துட்டு ஒரு ஒரு செட்டுக்குள்ளே நடக்கும். அந்த செட்டு தான் படம் தான் செட்டு. ஓகே. பொறுமையாக இருக்க முடியாதா என்னடா அங்கிள் சில உண்மை. ஸோ இதுதான் கதை. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த லவ் பாண்டிங் அண்ட் வந்துட்டு அந்த சின்ன சின்ன செகண்ட் ஹாஃபில் வர காமெடி. ஸோ மொத்தம் எல்லாமே வந்துட்டு படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன் தியேட்டர்ஸில். அண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி கூட நான் பார்க்கும்போது 2-3 காலையில் உள்ள ஷோவும் கட் பண்ணிட்டாங்களாம், மத்தியானம் உள்ள ஷோவும் கட் பண்ணிட்டாங்களாம், ஈவினிங் உள்ள ஷோவும் கட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல படத்தை வந்து கெடுத்து விட்றாதீங்க, போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நல்ல நல்ல படங்கள் இங்கே வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட்வைஸ். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லி சாவடிங்க. சரியா? ஸோ வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த பழைய கதை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நிறைய வீடியோ பார்த்தேன், பட் எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவருடைய அழிவின் ஒரு காரணம் என்ன அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. அப்போ நானும் அதை தூக்கி எதுக்கு போடணும் அப்படிங்கிறதால நானும் அதை போடல. ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன அண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய தாட் வைஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு புட் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, ஐ வெயிட் ஃபார் கமெண்ட். அண்ட் மீண்டும் சந்திக்கும் வரை தான் உங்கள் மாஸ்டர். பை.